ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஞானவாசிஷ்டம். இறைவனுக்கு யதः சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத் துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத் திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரைஞ்சுவாம். ஞானவாசிஷ்டத்துல 5வது உபசம பிரகரணத்துல 7வது சுரகு கதை பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். சுரகு என்ற வேடர்குல தலைவன் ஒரு சமயம் விவேக வைராக்கியம் ஏற்பட்டு நாம் செய்கின்ற செயலால் நமக்கு பாபம் வருகின்றதே, செயலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் புண்ணிய பாபமானது ஏற்படுகின்றது என்று மனக்கலக்கத்தை வருத்தத்தை அடைகின்றார். அப்பொழுது மாண்டவிய முனிவர் வந்து அவருக்கு ஆத்ம அனாத்ம தத்துவத்தை உபதேசம் செய்கின்றார். ஆத்மா அழிவில்லாதது, அனாத்மா ஜகத் முழுவதும் தோன்றி மறையக்கூடியது, அழியக்கூடியது. அந்தந்த ஜீவர்கள் அவர்களுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற் போல பலனை அனுபவிக்கின்றார்கள். ஆத்மா அகர்த்தா அபோக்தா என்ற தத்துவத்தை உணர்ந்து நீ மனதை இந்த தற்காலிகமான மித்தையான உலக விவகாரங்களில் செலுத்தாமல் சொரூபத்திலேயே நிறுத்துவாயாக. பல கர்மா பண்ணுறதோட பலாபலன்களை பற்றி சிந்திக்காமல் ஆத்மா நைஷ்கர்மியம் என்று புரிந்து கொண்டு அந்த ஆத்ம தத்துவத்திலேயே மனதை நிறுத்துவாயாக. அவ்வாறு நிறுத்தி உன்னுடைய உலக விவகாரங்களை செய்வாயாக. அதனால் இந்த கர்ம பலன் எனக்கு வருகின்றது என்ற அந்த எண்ணம் அதுதான் நமக்கு சம்சாரமாக துன்பமாக ஆகின்றது. ஆத்மா அகர்த்தா என்று புரிந்து கொள்ளுகின்ற பொழுது கர்ம பலன் ஆத்மாவாகிய எனக்கு இல்லை, ஆத்மா பூர்ணமானதாக இருக்கின்றது. அது எதையும் செய்வதும் இல்லை, செயலின் பயனை அனுபவிப்பதும் இல்லை, அதற்கு அந்நியமாக இன்னொன்று இல்லை. இந்த தெளிந்த ஞானமானது மனசாந்தி நிலை பெற்று இருப்பதற்கு நமக்கு தேவை. அதே சமயம் இந்த ஈஸ்வர சங்கல்பத்தினால அல்லது ஜீவர்களுடைய புண்ணிய பாபத்தினால உலக தோற்றமானது இருக்கின்றது, உலக விவகாரங்கள் இருக்கின்றன.
இந்த விவகாரங்களில் பற்று கொள்ளாமல் இவைகளெல்லாம் தற்காலிகமான ஒரு ஏற்பாடு என்று புரிந்து கொண்டு இவைகளின் மேல் பற்று கொள்ளாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கான தர்மம் என்னவோ அதை செய்து போதல். அதில் செய்கின்ற பொழுது நான் செய்கிறேன்கிற எண்ணமில்லாது செய்தல். செயலின் விளைவு வருகின்ற பொழுது அது எனக்கு வருகின்றது, நான் அதனால் பாதிப்பு அடைகின்றேன் என்று கருதாமல் அந்த இடத்துல ஆத்ம ஞானத்தை நம்ம பயன்படுத்தணும். ஆத்மா பூர்ணமானதாக இருக்கின்றது, இந்த இன்பமோ துன்பமோ அது உடலுக்கானது என்ற தெளிவோடு இருந்தா, என்ற நிச்சயத்தோடு இருந்தா மனதோட சாந்தமானது நிலை பெற்றிருக்கும், மனது எப்பொழுதும் குளிர்ந்து இருக்கும். அதுதான் ஜீவன் முக்தி நிலை. அந்த நிலையில இந்த ஞானத்தினுடைய அந்த தெளிந்த நிலையில உலக விவகாரங்கள் செய்தாலும் சும்மா இருந்தாலும் ஒன்றுதான். அதனால அது புறத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம், அகத்துல அதனால எவ்விதமான பாதிப்பும் இல்லை. அக சாந்தியானது மாறாமல் இருக்கின்றது. அதனால உலகத்தினுடைய இருமைகளிலிருந்து விடுபட்டிருக்கிற நிலைதான் முக்தி நிலை. முக்தி என்பதே விடுபட்ட நிலைதான். உலகம் எப்படி இருந்தாலும் அதனால பாதிப்பு அடையாத மனநிலை, அதான் முக்த நிலை. அதை பற்றி மாண்டவிய முனிவர் எடுத்து சொல்ல, அப்படியே அவனும் கேட்ட விஷயத்தை தியானம் செய்து மனதை சொரூபத்தில் நிறுத்தினார். அதுக்கப்புறம் அவருடைய இன்னொரு நண்பர் வந்தார், பரிகர் என்பவர் வந்து அவரும் பெரிய ராஜ்யத்திலிருந்து பிறகு அவைகளை விட்டு வனத்திற்கு சென்று தவம் செய்து ரிஷியாக ஆகி இந்த சுரகு முனிவரை வந்து பார்த்து நலம் விசாரித்தார். உன்னுடைய மனது ஆத்ம தத்துவத்திலேயே உலக விவகாரங்களை நீ செய்கிறாய், அதனால மனது கலக்கமடைகின்றதா, உன்னால சொரூபத்தில் நிலை பெற்று இருக்க முடிகின்றதா, உயர் சமாதியிலேயே இருக்க முடிகின்றதா என்று கேட்க, அதற்கு சுரகு சொன்னார், ஆத்மா நிர்விகாரம் என்று புரிந்து கொண்டவனுக்கு விவகாரம் இருந்தாலும் விவகாரம் இல்லை என்றாலும் இரண்டும் ஒன்றுதானே. விவகாரத்தினால நான் சவிகாரியாக ஆகிவிடுவது இல்லை. உலக விவகாரங்களை செய்யறதுனால ஆத்மா சவிகாரியாக, அதாவது விகாரம் உடையதாக ஆகிவிடுவது இல்லை. ஆத்மா எப்பொழுதுமே அவிகாரி, நிர்விகாரம் என்ற தத்துவ நிஷ்டையில இருக்கிறவனுக்கு நான் செய்கிறேங்கிற எண்ணமே இல்லை. அதனால விவகாரத்தில் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது, சமாதியில் இருக்கிறது சமாதி இல்லாமல் இருக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரே நிலை. இந்த மனசு சமநிலையில் இருக்கிறது தான் சமாதி. விவகாரங்கள் எல்லாம் இந்த சமநிலையை மாற்ற முடியாதவை அப்படின்னு தெளிவாக சொன்னார். இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் இப்படி பேசிக்கொண்டு அவர்களுடைய ஞான நிஷ்டையை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு விடை பெறுகின்றனர். இதான் நம்ம சென்ற அத்தியாயத்தில் பார்த்தது. அந்த கதை இந்த அத்தியாயத்தில் வசிஷ்டர் சொல்லி முடிக்கின்றார். அடுத்த கதை 8வது கதை, பாச விலாசர் கதை. இந்த கதையினுடைய விஷயம் என்னன்னா, முகவரை இருக்கு. முன்பு சித்த அமைதியே ஜீவன் முக்த நிலையின் எல்லை எனப்பட்டது. சித்த சாந்தி, இதய சீத்தலம்னு சொன்னார். மனது அமைதியுற்றிருக்கின்ற நிலை, மனதோட சமநிலை எப்பொழுதும் மாறாமல் இருக்கின்ற நிலை, அதுதான் ஜீவன் முக்த நிலை. உலக இருமைகளால் பாதிக்கப்படாத நிலை, பாதிப்பு அடையாத நிலை, அதுதான் ஜீவன் முக்த நிலை. ஜீவித்து கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த உலக இருமைகளிலிருந்து மனது முக்தி அடைந்திருக்கின்ற, விடுபட்டிருக்கின்ற நிலை. அது எதனால? சொரூபத்தில் ஞானத்தினால சொரூபத்தில் நிலை பெற்றிருக்கிறதுனால அந்த நிலையானது சித்திக்கும்ங்கிறதெல்லாம் சென்ற அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. இப்போது சகல துயரங்களுக்கும் காரணம் அறியாமையுடன் வாழுதல். அந்த அறியாமை அகல்வதே பரமானந்தத்திற்கு காரணம் ஆகும் என்று இந்த கதை துவக்கப்படுகிறது. சென்ற அத்தியாயத்தில் ஞானத்தினால முக்தி என்பது சொல்லப்பட்டது. சுருக்கமாக சொன்னாதான். அதற்கு முன்னாடி உத்தாலகன் கதையில ஞானத்திற்கு பிறகு யோக சமாதியில இருந்து அவன் முக்த நிலையை அடைந்தான், அந்த இதய சீத்தலத்தை அடைந்தான். சென்ற சுரகு கதையில அதே சமாதியை இவர் ஆத்ம ஞானத்தினாலேயே, அந்த ஸ்திரமான ஞானத்தினாலேயே அடைந்தார். அப்ப ஆத்ம ஞானத்தினாலேயே ஒருவன் உயர் சமாதியை அடைய முடியும், சித்த சாந்தியை அடைய முடியும், ஜீவன் முக்தியை அடைய முடியும்.
என்று சென்ற அத்தியாயத்தில் காட்டப்பட்டது. அது அப்படியே எதிர்மறையா அந்த ஆத்ம ஞானம் இல்லாமைதான் சம்சாரம். ஆத்ம ஞானம் இல்லாமைங்கிறத அறியாமை என்று சொல்லுகின்றோம். அந்த அறியாமை தான் நம்மளுடைய சம்சாரங்களுக்கு காரணம். சகல துக்கங்களுக்கும் காரணம் அவித்யா காரியமான காம குரோதாதிகள் தான் என்பது இந்த கதை மூலமாக தெளிவுபடுத்தப்படுகின்றது. சென்ற அத்தியாயத்துல நேர்மறையா சொன்னதை இங்க எதிர்மறையா சொல்லுகின்றார். அன்வய வெத்திரேக்கம்னு சொல்றோம். சென்ற அத்தியாயத்துல ஞானத்தினால முக்தி, ஞானம் முக்தியை தரும் என்று நேர்மறையாக சொல்லப்பட்டது. இங்க ஞானம் இல்லை என்றால் அதுதான் சம்சாரம். அந்த சம்சாரம் எப்படி இருக்குங்கிறது இந்த அத்தியாயத்துல வர்ணிக்கப்படுகின்றது. இந்த சம்சாரம் நிவர்த்தி ஆகிறது தான் மோட்சம் என்பதும் இந்த அத்தியாயத்துல இந்த பாச விலாசர் கதை மூலமாக காட்டப்படுகின்றது. இதுல முதல் பாடல் சென்ற அத்தியாயத்தினுடைய கதையினுடைய நிறைவாக இருக்கின்றது. பாடலை படிக்கலாம். 5வது அத்தியாயம் உபசம பிரகரணம், 8வது பாச விலாசர் கதை, பாடல் 1. இத்திரம் சுரகு பரிகனென்று இசைத்த இருவரும் சகத்தொழுங்கு எண்ணி பக்தி செய்து ஒருவருக்கொருவர் பூஜித்து பரிந்து தம் பணிதலை நின்றார். அத்தியாத்மமே நித்தமும் வடிவாய் அகமுகமாய் மகிழ்வு எய்தி சித்தினை விடாமல் அனுபவிப்பவர்க்கு சிறிதுமோர் ஆக்குலம் சேரா. இத்திரம் சுரகு பரிகனென்றிசைத்த இருவரும் சகத்தொழுங்கி எண்ணி பத்தி செய்தொருவருக்கொருவர் பூசித்து பரிந்து தம் பணிதலை நின்றார். அத்தியாத்மமே நித்தமும் வடிவாய் அகமுகமாய் மகிழ்வு எய்தி சித்தினை விடாமல் அனுபவிப்பவர்க்கு சிறிதுமோர் ஆக்குலம் சேரா. இத்திரம்னா இவ்வாறு, இப்படி, இவ்வாறு சுரகு என்ற முனிவர் இவ்வாறு ஞான நிஷ்டையை பெற்று தன்னுடைய கலக்கத்திலிருந்து மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை அடைந்தார். இத்திரம் சுரகு பரிகன் என்று இசைத்த இருவரும், சுரகு என்றும் பரிகர் என்றும் சொல்லப்பட்ட இருவரும், 2 நண்பர்களும் அல்லது 2 ராஜாக்களும் அல்லது 2 ஞானிகளும் ஜகத்து ஒழுங்கு எண்ணி, உலகத்தினுடைய இயக்கத்தை அறிந்து சிந்தித்து அது எப்படி தோன்றி இருக்கு, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் அவித்தை அத்தியாசம் என்பதெல்லாம் புரிந்து கொண்டு, இதெல்லாம் வாஸ்தவமா பரம சத்தியமாக இல்லை, பரம சத்தியமாக இருக்கிறது ஒன்றுதான், அது பூர்ணமாக இருக்கின்றது. அதில் தோற்றம் மறைவா வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகங்கள் எல்லாம் மாயா காரியம், மாயா கல்பிதம், மித்யா தற்காலிகமானது என்பதெல்லாம் புரிந்து கொண்டு அதில் சிந்தித்து சாஸ்திர மற்றும் குரு உதவியோடு அறிந்து, அதனால் ஜகத்து ஒழுங்கு எண்ணி, ஜகத்தினுடைய இந்த இயக்க முறையை சிந்தித்து அறிந்து ஆராய்ந்து அறிந்து பிரபஞ்சத்தின் முறைமையை விசாரித்து, அதனுடைய இயக்க முறைமையை விசாரித்து எப்படி இயங்குதுன்னா, இதான் அறிவியல் பார்க்கறதுக்கும் ஆன்மீகம் பார்க்கறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். அறிவியல் எப்படி பூமி வந்தது, எப்படி இந்த கிரகங்கள் இயங்குது அப்படின்னு அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இயற்பியல் விதியை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதை கண்டடைந்து இது இந்த காரணம்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்மளுடைய சொந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நாம இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கமாக, ஒரு பகுதியாக இருக்கின்றோம். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் புறத்துல இருக்க உலகமாக, அல்லது புறத்துல பெரிய உலகமா என்ன இருக்கோ அதனுடைய ஒரு சிறு அம்சம்தான் நாம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னா,
ஆனால் நாம யாருன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா உலகம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதான் தத்துவ ரீதியான பார்வை, ஆன்மீக ரீதியான பார்வையா இருக்கு. அறிவியல் ரீதியான பார்வைங்கிறது வேற, தத்துவ ரீதியான பார்வைங்கிறது நம்மளுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டே நாம இந்த உலகத்தை பார்க்கின்றோம். நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய உடம்பு, மனது, புத்தி இவைகள் எல்லாம் ஜடமா இருக்கு. இது மித்யாவா இருக்குன்னா இந்த பிரபஞ்சமும் அப்படித்தான் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சமும் ஜட பதார்த்தமா இருக்கு, சவிகாரமா இருக்கு, மித்யாவா இருக்கின்றது. அதுக்கப்புறம் இது மட்டும் இங்க இருக்கான்னா இல்லை, நமக்குள்ளேயே நம்ம ஆய்ந்து பார்த்தாக்கா இந்த ஜட பதார்த்தத்துக்கு உள்ள விகாரமாகக்கூடியவைகளுக்குள்ள நிர்விகாரமா சேத்தனமா ஒரு வஸ்து இருக்கின்றது, ஒன்று இருக்கின்றது. அதை நம்மால அறிய முடிகின்றது, உணர முடிகின்றது. அதுவாகத்தான் நாம இருக்கிறோம். அதனால நித்தியமா நமக்கு அனுபவமா இருக்கின்றது. அறிவியலை வைத்துக்கொண்டு உடம்பை எப்படித்தான் கூறு போட்டு பார்த்தாலும் உடம்பு இயங்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. ஒரு உயிர் இருக்கிறது அப்படிங்கிறது தெரிகின்றது. ஆனா அந்த உயிர் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, இது இயங்கிறதுக்கு எப்படி இயக்குகிறதுங்கிறது அறிவியலுக்கு தெரியவில்லை. ஆனா அறிவியலுக்கு தெரியலேங்கிறதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியுமானா இல்லை. ஏன்னா நாமளே நமக்கு சுயம் அனுபவமா அது இருக்கின்றது. அதனால நான் இருக்கிறேன், நான் அறிகிறேன், நான் அறிவாய் உயிராய் இருக்கின்றேன், அதுவும் மாறுபடாத அறிவாய் உயிராய் இருக்கின்றேன். உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஆராய்ச்சி, இப்போ ஏதோ ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டு இருக்கிறார்கள். அனைத்திலும் கான்சியஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை, சயின்டிஃபிக்கா அறிவியல் ரீதியா ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஏதோ ஒரு நாட்டில் சில அறிஞர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். அதை பற்றி யூடியூப்ல ஒரு சின்ன வீடியோ வந்திருக்கு, பார்த்தேன். எல்லாத்துலேயுமே கான்சியஸ் இருக்கு. ஏன்னா எல்லாத்துலேயும் எல்லாம் இயங்கிறதுக்கு ஒரு சக்தி காரணமாக இருக்கு. அந்த இயக்கத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு, ஒரு அறிவு இருக்கின்றது. அப்போ அதனால எல்லா பொருளும் அணுவுல இருந்து எல்லாவற்றுள்ளும் கான்சியஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரை சில அறிஞர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் வந்திருக்கு. அதனால் இதை நம்ம காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், காலகாலமாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். நாம் நம்மளுடைய அனுபவத்தை வைத்து கொண்டே சொல்லுகின்றோம். நம்ம உடம்புல அணு இருக்கு, அணுக்களால் ஆனதுன்னா அணு இயங்கி கொண்டு இருக்கே. இப்போ அணுவினுடைய இயக்கத்திற்கு ஒரு சக்தி காரணமாக இருக்கின்றது. அது என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தத்துவ ரீதியாக ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக ஒன்று இருக்கின்றது. அந்த ஒன்று எப்படி இருக்கும்? அது ஜடமா இல்லை, சேத்தனமாக இருக்கின்றது. அப்புறம் உலகத்துல இருக்க எல்லாமே அணுக்களால் ஆனதுனாக்கா அப்ப அது அந்த சேத்தனத்தன்மை, அந்த இருப்புத்தன்மையும் சேத்தனத்தன்மையும் எல்லா வஸ்துக்களுள்ளும் உள்ளது. அதனால கால தேச பரிச்சின்னம் இல்லாமல், வரையறை இல்லாமல், அனைத்திற்கும் ஆதாரமாக, அனைத்து இயக்கங்களுக்கும் காரணமாக, அணுவுக்கும் அணுவாய் அது இருக்கின்றது. இதுதான் தத்துவ ரீதியான பார்வை. இதெல்லாம் குரு சாஸ்திரத்தோட உதவியோட நம்மால அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இதை எந்த அறிவியலாலும் மறுக்க முடியாது, யாருனாலையும் மறுக்க முடியாது. உயிரை பார்க்கலைங்கிறதுனால உயிர் இல்லைன்னு ஒரு அறிவியல் அறிஞர் சொல்ல முடியுமா? உயிர்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு அறிவியல் அறிஞர் யாராவது சொல்ல முடியுமா? நான் பகுத்தறிவுவாதி, நான் உயிரோட இல்லைன்னா. ஏன்னா உயிரை இதுவரைக்கும் யாரும் பார்த்தவர்கள் இல்லை. அதனால உயிர்னு ஒன்று இல்லவே இல்லை, ஆகவே நானும் உயிரோட இல்லை, நீங்களும் உயிரோட இல்லைன்னா சொன்னா அதான் மிகச்சிறந்த பகுத்தறிவு, ஆகச்சிறந்த பகுத்தறிவு அதுதான். அதாவது அது அப்படி இல்லைங்கிறது நமக்கு அனுபவத்துல தெரிகின்றது. ஆகவே இதெல்லாம் தத்துவ ரீதியான திருஷ்டி, உலகத்தை பற்றிய தத்துவ ரீதியான பார்வை, நம்மை பற்றிய தத்துவ ரீதியான பார்வை. இந்த பார்வை, இந்த ஞானம், அதனால நமக்கு ஏற்படுகின்ற ஒரு புரிந்து கொள்ளுதல், அதுவே நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்களிலிருந்து விடுதலையை தரும். ஜகத்து ஒழுங்கு எண்ணி, உலகத்தினுடைய ஒழுங்கான இயக்கத்தை அறிந்து, முறையான இயக்கத்தை அறிந்து, அதுக்கப்புறம் பக்தி செய்து, ஒருவருக்கொருவர் பூஜித்து, பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பூஜித்து, இந்த ஜகத்து ஒழுங்கு எண்ணி பக்தி செய்துங்கிற பொழுது இந்த ஜகத்து அதுல ஒரு ஒழுங்கு இருக்கு. அந்த ஜகத்தினுடைய இயக்கத்திற்கு காரணம் தன்மையை பார்த்து இதற்கு மூலமா ஒன்று இருக்குன்னு அறிந்து கொண்டு அதன் மேல் பக்தி செலுத்துதல், அதான்
பக்தி செய்து. அதனால் ஜெகத் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கின்ற மூலத்தை அறிந்து கொள்ளுதல், அந்த ஞானம்தான் பக்தி. அதில் பக்தி செய்துங்கிறது இந்த உலக இயக்கத்திற்கு மூலத்தை ஆதி பகவனை அறிந்து கொள்ளுதல். அதனால் அந்த ஞானத்தை அடைந்து அதுக்கப்புறம் ஒருவருக்கு ஒருவர் பூஜித்து பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் மரியாதை செய்து பரிந்து தம் பணிதலை நின்றார். வணங்கி வாழ்த்தி வணங்கி அப்புறம் தங்களுடைய பணி தலை நின்றார்னா, தம் பணி தலை நின்றார்னா தங்களுடைய பணி கடமை வேலை அதை செய்ய சென்றார்னா அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டு சென்று விட்டார்கள். பார்த்தார்கள், நலம் விசாரித்தார்கள், பரஸ்பரம் ஆத்மீக ரீதியாக ரெண்டு பேருமே அறிஞர்கள்ங்கிறதுனால ஆத்மீக ரீதியாக பேசிக்கொண்டு புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் பரஸ்பரம் ஒருத்தர் வாழ்த்தி வணங்கி விடை பெற்று கொண்டு சென்றார்கள். அவரவருடைய வேலையை பார்க்க சென்றார்கள். தம் பணி தலை நின்றார்னா தன்னுடைய பணியில் தலைப்பட நின்றார். முடிவு என்ன, அந்த கதையினுடைய விஷயம் என்ன, செய்தி என்ன, அதை சொல்லணுமே. அதான் சொல்றார். அத்தியாத்மமே நித்தமும் வடிவாய் அகமுகமாய் மகிழ்வு எய்தி சித்தினை விடாமல் அனுபவிப்பவர்க்கு சிறிதும் ஓர் ஆகுலம் சேரா. இதான் இந்த கதையினுடைய செய்தி. ஹிதோபதேசம் என்ன, முடிவுரை என்ன, என்னதான் நீங்க சொல்ல வர்றீங்க, இந்த கதையின் மூலம் சொல்லப்பட்ட தத்துவம் என்ன, ஞானம் என்ன அப்படின்னா, அத்தியாத்மமே நித்தமும் வடிவாய் நாம். அத்தியாத்மங்கிறது ஆத்மாதான். ஆத்மாவே ஆத்மாவே வடிவாய் நித்தமும் வடிவாய். ஆத்மா சம்பந்தம். அதனால ஆத்மாங்கிற ஆத்மா சம்பந்தமானது அத்தியாத்மம். இப்போ ஆத்ம சம்பந்தமான ஞானத்தையே தனது சொரூபமாக கொண்டு அப்படின்னு அர்த்தம். நித்தமும் வடிவாயினா ஆத்ம ஞானத்தையே தன்னுடைய சொரூபமாக கொண்டுனா அந்த ஞானத்திலேயே இருந்துன்னு அர்த்தம். அகமுகமாய் மகிழ்வு எய்தி, அதனால் மனது உள்முகமாக திரும்பி அதனால பெருமகிழ்ச்சி சொரூபத்தை அறிந்து சொரூப ஆனந்தத்திலேயே இருந்து அகமுகமாய் மகிழ்வு எய்தி சித்தினை விடாமல் தன்னுடைய சொரூபத்தினை விடாமல் அனுபவிப்பதற்கு, இடைவிடாமல் அதிலேயே இருப்பவர்களுக்கு, அதை மறவாமல் இருப்பதற்கு, அதிலேயே மனதை லயப்படுத்தியவருக்கு, அனுபவித்து கொண்டு இருப்பவர்க்கு, நான் சித்து, நான் சைத்தன்யம், நான் ஆனந்தம், நான் பிரம்மம் என்று அந்த அனுபவத்திலேயே சதா இருப்பவர்க்கு. அதனால் விவகாரம் பண்ணாலும் அந்த அனுபவம் போகாது. அனுபவம் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. சமாதியில் இருந்த அனுபவம் சமாதி இல்லைன்னா அனுபவம் இல்லைங்கிறது இல்லை. இது சமாதியில் இருந்தால் தான் அனுபவம்னா அந்த அனுபவம் வந்து போகக்கூடியதாக ஆகுது. இங்கே சமாதிக்கு தியானத்திற்கு சிந்தனைக்குரிய விஷயம் நமக்கு அந்நியமாக புறத்தில் இல்லை. அது சகுணமான ஒரு ஈஸ்வரன் போல இல்லை. உபாசனைக்குரிய ஒரு விஷயமா இருந்தால் அது வரும். தியானத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்புறம் மனசு போயிரும்னா, மனது கலைந்து விட்டால் தியான விஷயம் போய்விடுங்கிறது இல்லை. இங்கே சொரூபம். அதனால் அந்த சொரூபம் மறவாமல் இருத்தல் என்பது தான். எவ்வளோ விவகாரம் பண்ணாலும், என்னதான் விவகாரம் பண்ணாலும் நான் மனிதன்கிறது மறக்குதா? நான் மனிதன்கிறதோ ஆண்கிறதோ இந்த சரீரம் சார்ந்த உணர்வு நமக்கு மறந்து போகிறது இல்லை. எவ்வளோதான் விவகாரம் பண்ணாலும் அந்த மனிதத்தன்மை, மனித உணர்வு அப்படிங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதே மாதிரி நான் பிரம்மங்கிறது உள்ளுணர்வாக இருந்து கொண்டு இருக்கும். அதனால் மறத்தல்ங்கிறது இல்லை. அதான் சித்தினை விடாமல். அப்புறம் முடிந்த வரைக்கும் மனது புறவயமாக போகாமல், ஏன்னா புறத்தில் இருக்கிறதெல்லாம் மித்தியான்னு புரிந்து கொண்டாச்சு. அதனால் புற விஷயங்களை பற்றி அதிகம் சிந்திக்காமல் குறைந்தபட்ச கர்மாவை செய்து கொண்டு, ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் ந கிஞ்சித்தபி சிந்தையேத்துன்னு பகவத்கீதையில் தெளிவாக பகவான் சொல்கிறார். சரீரம் நிலை பெறுவதற்கு, சரீரம் இருப்பதற்கு தேவையான குறைந்தபட்ச செயல்களை மட்டும் செய்து கொண்டு வேறு எதையும் சிந்தனை செய்யாமல்னா, அதனால் அதற்கு மேலே இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், இது வேணும் அது வேணுங்கிற பேராசைகள் எல்லாம் இல்லாமல், உலகத்தில் இருந்து அதிகமான எதிர்பார்ப்புகள் இல்லாமல்
இந்த சரீரம் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இருக்கணும், தொந்தரவு தராமல் இருக்கணும். ஆனால் அதற்கு குறைந்தபட்சமா உணவு, தண்ணீர், உடற்பயிற்சி இதெல்லாம் என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்து கொண்டு தன்னுடைய சொரூப சிந்தனையில் இருப்பவருக்கு அதான் சிந்தனை விடாமல். இல்லை குடும்பம், பொறுப்பு, சமூகம்னு இருந்தால் சமூகத்திற்காக, மற்றவர்களுக்காக, அதுவும் தர்ம சாஸ்திரம் சொல்றபடி என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு, அதே சமயம் சொரூப சிந்தனையை விடாமல், மறக்காமல், சொரூபத்தை தன்னை மறவாமல், சித்தினை விடாமல் அனுபவிப்பதற்கு சிறிதும் ஓர் ஆக்குலம் சேரா. கொஞ்சம் கூட மனதுல அந்த ஆக்குலமானது வராது. ஆக்குலம்னா கவலை, துன்பம், வருத்தம், சோகம் எல்லாமே. அதனால ஆக்குலம் வராது. மனது கலக்கத்தை அடையாது. சொரூபத்தை எவ்வளவு விவகாரம் இருந்தாலும் சொரூபத்தை மறக்காம இருந்தா கலக்கம் வராது. நம்ம விவகாரத்துக்கு போடணும், சொரூபத்தை மறந்துடுறோம். அதான் நமக்கு விஷயம். சொரூபத்தை மறந்துடுறோம். அப்புறம் திரும்ப பாடம் கேட்குற பொழுது ஞாபகத்துக்கு வருது, அப்புறம் மறந்துடுதுன்னா அப்போ அந்த ஞானமானது திடமாகிற வரைக்கும் நான் அபியாசம் பண்ணணும். அதிருடமா இருக்குன்னு அர்த்தம். திடமாகிற வரைக்கும் அபியாசம் பண்ணாக்க நமக்கு அது மறக்காது. எவ்வளவு விவகாரம் பண்ணாலும் நான் மனிதன்கிறது மறப்பது இல்லை. அதே மாதிரி இந்த உணர்வு மறக்காம இருக்கு. நான் பிரம்மங்கிறது மறக்காம இருக்கணும். இருந்த துக்கமானது இல்லை. இதற்கப்புறம் அதனால இதோட சென்ற சுரகு கதை முடிந்தது. சுரகு கதைக்கான ஹிதோபதேசமும் முடிந்தது. அத்தியாத்மமே நித்தமும் வடியாய் ஆத்மஸ்வரூபமாகவே எப்பொழுதும் இருந்து அகமுகமாய் மகிழ்வு எய்தி உள்முகமாக மனதை திருப்பி ஆத்மானந்தத்தை அனுபவித்து சித்தினை விடாமல் அனுபவிப்பிற்கு, சித்தினை விடாமல் இடைவிடா சிந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு உணர்வு ரீதியாக அந்த உணர்விலே சிந்திக்கணுங்கிறது கூட இல்லை. ஆக்சுவலாக விருத்தி ரூபமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு உணர்வு ரீதியா இருந்தா போதும். எல்லாமே விருத்தியா இருக்கிறதுங்கிறது முதல்ல விருத்தியா வர்றது எதற்கு? நமக்கு அந்த உணர்வு வர்றதுக்காக. உணர்வு வந்ததுக்கு அப்புறம் விருத்தி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால உள்ளுணர்வுல ஒரு விழிப்பு இருந்தா போதும், விழிப்புணர்வு இருந்தா போதும். சித்த விருத்தியில இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நான் மனிதன், நான் மனிதன், நான் மனிதன் 24 மணி நேரம் விருத்தி இருக்கா என்ன? விருத்தி இருக்கணுமா என்ன? நீ மனிதனான்னு யாராவது கேட்டா அதுல என்ன சந்தேகம்ங்கிறது உடனே வருது இல்லை? இப்போ உள்ளுணர்வு அந்த அறிவு இருக்கு, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, அப்படியே இருக்கு. ஆனா விருத்தி ரூபமா நமக்கு அது சங்கல்பமா, எண்ணமா, இல்லை தியானமா, ஜபமா, நான் மனிதன், நான் ஆண், நான் தந்தை, எனக்கு இந்த கடமை இருக்கு, இந்த பொறுப்பு இருக்கு, இல்லை நான் இந்த அலுவலகத்துல இந்த வேலை செய்கிறேன், எனக்கு இந்த பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எப்பொழுதும் நம்ம ஜபம் பண்ணிட்டே இருக்கணுமா? இல்லையே. அந்த அறிவு ரீதியா, உணர்வு ரீதியா நமக்குள்ள இருக்கு. அப்ப எந்தெந்த இடத்துல யார் யார் இடத்துல எப்படி செயல்படணுமோ அந்த உணர்வு ரீதியா அடிப்படையில செயல்படுகிறோம். நம்மளுடைய குழந்தைகளை பார்க்கிற பொழுது அப்பாங்கிற உணர்வு அந்த அடிப்படையில செயல்படுகிறோம். இல்லை நம்மளுடைய தந்தையை பார்க்கிற பொழுது, பெற்றோர்களை பார்க்கிற பொழுது மகன்கிற உணர்வோட செயல்படுகிறோம். இல்லை தொழிலாளியா இருந்தால் அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நமக்கு என்ன வேலையோ அதுக்கேற்ற மாதிரி செயல்படுகிறோம். முதலாளியா இருந்தால் அதற்கேற்ற மாதிரி செயல்படுகிறோம். அலுவலகத்துக்கு வெளியே வந்துட்டா தொழிலாளியா முதலாளியானா ரெண்டுமே இல்லை. அந்த அலுவலகத்துல அந்த ஸ்தானத்துல இருக்கிற பொழுது, அந்த சேர்ல இருக்கிற பொழுது நமக்கு அந்த உணர்வு இருக்கு. அதுவும் எப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமான இல்லை, அது உள்ள உணர்வா இருக்கு. அதே மாதிரி தான் அது அந்தந்த இடத்துக்கு தற்காலிகமா வந்து போகக்கூடிய ஒரு ஸ்தானம். ஆனா நான் மனிதன்கிறது எப்பொழுதும் இருக்கு. அதற்கு மேல நான் பிரம்மங்கிற உணர்வு எப்பொழுதும் இருந்தா அது போதுமானது. அதான் அதனால அது உள்ளுணர்வா இருக்கிறது, விருத்தி ரூபமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அதிகமா நம்ம விவகாரத்துல போற பொழுது, விவகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது இந்த உள்ளுணர்வு கொஞ்சம் மழுங்கி போயிடும். அது கொஞ்சம் உள்ள இருந்து செயல்படாம இருக்கும். அப்படின்னா அதிகமான பற்று மற்ற விஷயங்கள்ல வர்ற பொழுது, அப்பா பையனா இருந்தாலும், கணவன் மனைவியா இருந்தாலும், மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் வர்ற பொழுது நாம நம்மளுடைய பொறுப்பை, கடமையை மறந்து விடுகிறோம். அதான் நடக்குது. அப்பா பையனா இருந்தாலும் சொத்து தகராறுனா பையன் அப்பாவை அடிக்கிறான், இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து தகராறு வருது. அப்போ அண்ணன் தம்பிங்கிற உணர்வை விட நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ரத்த சம்பந்தம் விட்டு கொடுத்து இருக்கிறதா நம்மளுடைய வாழ்க்கைங்கிறத விட புறத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு, பணத்துக்கோ வேற எதற்கோ பதவிக்கோ முக்கியத்துவம் வர்ற பொழுது இந்த உணர்வு மழுங்கி விடுகிறது. அதான் நமக்கு பிரச்சனை. அதீதமான பற்று புற விஷயத்துல வர்ற பொழுது அடிப்படையான சில உணர்வுகள் மனிதத்தன்மையே இல்லாமல் போயிருக்கு. காட்டுமிராண்டி மாதிரி, விலங்குகள் மாதிரி, விலங்கை விட கேவலமாக கூட மனிதன்
நடந்து கொள்ளுகிறான், மனிதனாக இருக்கிறான். ஆனால் மற்ற அந்த பற்று அபிமானத்தினால, அறியாமை அல்லது மோகத்தினால நமக்கு அடிப்படையான இந்த உள்ளுணர்வுகள் வழங்கி விடுகின்றன, வெளிவராமல் போய்விடுகிறது. மனிதத்தன்மையே இல்லாமல் நடந்து கொள்ளுகிறோம். அதே மாதிரி தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை. நம்ம உலக விஷயம், சரீர அபிமானம், இதில் அதீதமான பற்று வந்ததுனால நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையை நாம் மறந்து விட்டோம். அது இல்லாமல் போகலை, அடிப்படையில் நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அந்த தெய்வத்தன்மையானது மறந்து விட்டோம், அது வெளிப்படாமலே இருக்கின்றது. ஆத்ம ஞானத்தினால இப்போ நம்ம அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். மற்ற உலக விஷயங்கள் அபிமானத்தை விட்டுட்டு நான் யார் அப்படிங்கிறதும் நான் பிரம்மங்கிறதும் நமக்குள்ள இருக்க அந்த தெய்வத்தன்மையை வெளிக்கொணர்ந்து இருக்கிறோம். அதே சமயம் இந்த தெய்வத்தன்மை மறக்காம இருக்கணும், அப்படியே மேலோங்கி இருக்கணும்னா உலக விவகாரங்களை எவ்வளவு குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைத்து கொண்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா அது அதிகமாச்சுன்னா பழையபடி இது உள்ள போயிடும், இது அமுக்கப்பட்டு விடும். அதான் விஷயம். அதனால தங்கமானது ஒரு நல்ல உயர்ந்த பெட்டியில் வச்சு பாதுகாக்கப்படுற பொழுது திறந்த உடனே பளபளன்னு இருக்கு. இல்லை காதில் மூக்கில் அணிந்து கொண்டு இருக்கிற பொழுது எப்பொழுதும் பளபளப்பாக பிரகாசமாக இருக்கு. அதே தங்கம் தவறி சேரில் விழுந்துட்டாக்க, அதிகமாக சேறு கலங்கின தண்ணியில் உள்ளே போனால் அதனுடைய பிரகாசமானது வெளிப்படாமல் போய்விடுகிறது. அது பிரகாசத்தை இழந்து விடுகிறதுங்கிறது இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. முன்னாடி உதாரணம்லாம் பார்த்தோம், சேரில் விழுந்தாலும் அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் அது வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அது மாதிரி நம்மளுடைய தெய்வத்தன்மை, மனிதத்தன்மை எல்லாம் உலக விஷயங்கள்ல அதீதமான பற்று நமக்கு வருகின்ற பொழுது அவைகளால் மூடப்படுகின்றன, அவைகள் வெளிப்படாமல் போய்விடுகின்றன. அதனால அது வராமத்தான் நம்ம ஜாக்கிரதையா பார்த்து கொள்ளணும். இந்த உலக விஷயங்கள் நம்மளுடைய சொரூபத்தை மூடிவிடாமல் ரொம்ப கவனமாக விழித்திருனா, அதுலதான் நம்ம விழிப்பா இருக்கணும். சித்தினை விடாமல் அனுபவிப்பதற்கு அப்படி நமக்கு அந்த சொரூபம் மறக்காம எப்பொழுதும் பிரகாசமா இருந்தா ஆக்குலம் இல்லை. எந்த காலத்திலையும் நமக்கு துக்கமானது, துன்பமானது இல்லை. சிறிதும்னு சொல்லிட்டார். சிறிதும் ஓர் ஆக்குலம் சேரா. கொஞ்சம் கூட கவலையானது, துக்கமானது நமக்கு வராது, நம்மளுடைய மனதை தாக்காது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி சாமான்யமா இந்த ஞானம் இல்லாதவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றிய வர்ணனை. ஜீவனை ஒரு எருதுன்னா என்னது, எரும மாடு. ஜீவன்கிற எரும மாடுனா, ஜீவன் எரும மாடு மாதிரி இருக்கிறான். அதனால அந்த எரும மாட்டுக்கு என்னெல்லாம் துன்பம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட துன்பத்தை ஜீவன் அனுபவித்து கொண்டு இருக்கிறான்னு ஒரு உருவகப்படுத்தி ஒப்புமைப்படுத்தி தொடர்ந்து உபதேசம் செய்கின்றார். அஞ்ஞானம் நம்மளை எரும மாடு மாதிரி ஆக்கி விடுகிறது என்பது அடுத்த கதையினுடைய விஷயம். இரண்டாவது பாடல். ஆசைவன் பாசத்திரளினால் கட்டுண்டு அரும்பிணி ஈக்கடிக்கு அணுங்கிங்கிற வார்த்தை. ஏசுரு போகக் கதைகளால் ஒத்துண்டு இச்சை முள் கோலினால் உழைந்து காசுரு கருமச் சேற்றிலே அழிந்து கடும் ஜகக் காட்டிலே சுழன்று வீசுமா மோகத் தளிர் நிழல் துயிலும் வீரனே ஜீவனாம் எருது. ஆசைவன் பாசத்திரளினால் கட்டுண்டு அரும்பிணி ஈக்கடிக்கு அணுங்கி ஏசுரு போகக் கதைகளால் மொத்துண்டு இச்சை முள் கோலினால் உழைந்து காசுரு கருமச் சேற்றிலே அழுந்தி கடும் ஜகக் காட்டிலே சுழன்று வீசுமா மோகத் தளிர் நிழல் துயிலும் வீரனே ஜீவனாம் எருது. வீரனேங்கிறது ஸ்ரீராமரை பார்த்து வசிஷ்டர் சொல்றார். வீரனே, வீரதீர
பராக்கிரமத்தை உடையவனே. ஸ்ரீராமா. ஜீவனாம் எருது, ஜீவனாகிய எருது, ஜீவன்கிற இந்த ஜீவாத்மாவாகிய எருது. ஏன் எருதுன்னு சொல்றார்? அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆசை வன் பாச திரளினால் கட்டுண்டு. ஆசையாகிய கொடிய பாசமாகிய திரளினால். அதனால ஆசையாகிய பாசம். எப்படிப்பட்ட பாசம்? ரொம்ப கொடுமையான பாசம். பாசம்ங்கிறது கயிறு. அதனால அந்த கயிற்றினால் கட்டப்பட்டு ஒரு எறும்பு மாட்டை கட்டி வச்சிருக்காங்கன்னா அவ்வளவு பெரிய கயிறுனா ரொம்ப திடமான சாமான்யமா அறுக்க முடியாத ஒரு கயிறு. அதனால பாசத்திரளினால்னா திரள் நல்லா திரண்டு உருண்டு பெரிய தாம்பு கயிறா அது இருக்கின்றது. அதனால ஆசை வன் பாசமாகிய கயிறினால் கட்டுண்டு. அதுக்கப்புறம் அரும்பிணி ஈக்கடிக்கு அணுங்கி. அணுங்கினா துன்பப்பட்டு அழுதுன்னு அர்த்தம். என்னது? அங்கே எருவு மாடு சும்மா இந்த அதை கடிக்கிறதுக்குனே ஈ முதலானவைகள் இருக்கு. அதனால பிணியாகிய ஈ, எருமை அந்த மாட்டை ஈ கடிக்கின்றதுன்னு பல பெரிய மாட்டு ஈனே இருக்கு. சாதாரண ஈ இல்லாமல் மாட்டு ஈனா அதோட தோல் முரட்டுத்தனமா இருக்கும். அந்த தோலை மீறி கடிக்கிற மாதிரியான ஒரு பெரிய கொசு ஈயானது, ஈ கொசு முதலானவைகள் இருக்கின்றன. அதனால அரும்பிணி ஈ கடிக்கு அணுங்கின. பிணியாகிய ஈ. அதாவது பிணிதான் ஈ. இங்க மனுஷனை கடிக்கிற, மனுஷங்கிற எருமையை கடிக்கிற ஈ என்னன்னா நோய் என்பதுதான். அரிய நோய்கள், விதவிதமான நோய்கள் வருகின்றன. பிறந்ததுலேருந்து, பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயிற்றுல இருக்கிற பொழுதே சில பல பிரச்சனைகள், பிறந்ததுக்கு அப்புறம் உலகத்துக்கு வந்த பிறகு பல விதங்கள்ல நமக்கு நோயானது வருகின்றது. எப்ப நோய் வரும்னே தெரியாத அளவுக்கு ஏதோ ஒன்று மாறி மாறி வருது. இலக்கம் உடம்பு இடும்பைக்குனா, இடுக்க நழியாமையில திருவள்ளுவர் சொல்றார், இலக்கம் உடம்பு இடும்பைக்குனா. இந்த இடும்பைங்கிற துன்பத்திற்கு உடம்பு இலக்கமாக இருக்கின்றது. அதனால அரிய பெரிய பிணிகள் எல்லாம் தொடர்ந்து ஈக்கடி மாதிரி கடித்து கொண்டிருக்க. ஏசுரு போக கதைகளால் மொத்துண்டு. ஏசுருனா ஏசப்படுகின்ற, நிந்திக்கத்தக்க போகங்களாகிய தடிகளாலே அடிபட்டு. என்னோட போக கதைனா போகமாகிய கதை. கதைங்கிறது கதா தடி தண்டம். அதனால் அதை அவர் அடிக்கிறான்னா அதை மேய்க்கிறக்கூடிய அந்த மாடு மேய்ப்பவன் அவனை அடிக்கிறான். அந்த பசுமாடை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த எருமை மாட்டை கட்டுப்படுத்துறதுக்காக அடிக்கிறான். அதனால் கதைகளால் மொத்துண்டுனா என்ன கதை? போகமாகிய விஷயங்களால் அடிபட்டு, நிந்திக்கத்தக்க அல்பமான கீழான விஷயம் ஆகிய கதைகளால் அடிக்கப்பட்டு மொத்துண்டு. இச்சை முள் கோலினால் உழைந்து. ஆசையாகிய முள் குச்சி. அதனால குத்துற குச்சி எப்படி இருக்குன்னா அதில் முள்ளெல்லாம் இருக்குன்னா அந்த முள் நிறைந்த குச்சிகளால், முள் முனைகளை உடைய மூங்கில் கம்பினால் இடிபட்டு. ஆசைங்கிறதா முள். அங்கங்க அது பல விதமாக குத்தி கொண்டிருக்கின்றது. அதனால் தடியில் அடி வாங்கிறதுங்கிறது ஒரு பக்கம், அப்புறம் முள் இருக்கக்கூடிய கம்புனால குத்துறதுன்னா அது ரொம்ப ரொம்ப கட்டுப்படலைனாக்கா அதுக்குன்னு ஒரு சார்பாக இருக்கக்கூடிய வைத்து கொண்டு குத்துறான், அடிக்கிறான், அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இச்சையாகிய முள்கோல் அதனால உழைந்து, அதனால துன்பத்தை அடைந்து. காசுரு கர்ம சேற்றிலே அழுந்தி. கர்மமாகிய சேற்று, காசுருன தீயன் அர்த்தம். குகர்மங்களாகிய சேற்றிலே அழுந்தி. அதனால் சேறு சகதியாக இருக்கு. பலவிதமான செயல்கள் மாறி மாறி ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட செயல்களாகிய சேற்றிலே, வினைகளாகிய சேற்றிலே அழுந்தி. புண்ணிய பாப வினைகளாகிய சேற்றிலே அழுந்தி. அதுக்கப்புறம் கடும் ஜக காட்டிலே சுழன்று. இந்த காடு முழுக்க சுற்றி கொண்டு இருக்கு உணவுக்காக. அதை எருமை அவுத்து விட்டா என்னது? காடு முழுக்க அது உணவு தேடி சுற்றி கொண்டு இருக்கு. அது மாதிரி இந்த விஷயம், இந்த உலகமாகிய காட்டுல இந்த ஜீவன் கடும் ஜகம்னா கடுமையான துன்பத்தை, இன்ப துன்பங்கள், குளிர் வெப்பம் இவைகள்லாம் மிகுந்து இருக்கக்கூடிய, இருமைகள் நிறைந்து இருக்கக்கூடிய, எந்த பக்கம் வெளியே போறதுன்னே தெரியாம, பாதை தெரியாம, திசைகள் தெரியாம இருக்கக்கூடிய அடர்ந்த காடு. கடும் ஜக காட்டிலே சுழன்றுனா அதற்குள்ள சுத்தி சுத்தி வந்து
வீசுமா மோகத் தளிர் நிழல் துயிலும். மோகமாகிய தளிர் அதனுடைய நிழலில் துயிலும். அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு கிடைக்குதுன்னா இப்படியெல்லாம் அங்கங்கே சுற்றி சாப்பிட்டுட்டு களைச்சு போய், இல்லை சாப்பாடு கிடைச்சோ கிடைக்காமலோ சுற்றிக்கிட்டே இருக்கு. அதனால களைப்பை அடைந்து ஒரு தளிர் நிழல்ல ஒதுங்குகின்றது. வீசுமான மா மோகம், பெரிய மோகம், விசாலமான பெரிய மோகம். அதான் தளிர், அதனுடைய சாயத்துல மோகமாகிய தளிர் அதனுடைய நிழல்ல. தளிர்ங்கிறது மரங்கள், செடி கொடி தாவரங்கள், மரங்கள் அதனுடைய நிழல்ல மோகத்துல இருக்கிற பொழுது ஒரு ஓய்வா இருக்கு. துயிலும் அப்படின்னாக்க அங்க ரிலாக்ஸா இருக்கா. எங்க இருக்கான்? உலக மோகத்துல அங்கங்க மயங்கி போய் மயக்கத்துல இருக்கிற பொழுது துன்பம் தெரியறது இல்லை. அது என்ன மயக்கமாகவும் இருக்கலாம். அது குழந்தையா இருக்கிற பாலஸ்தாவஸ் கிரீடா சக்தக தருணஸ்தாவஸ் தருணி சக்தகனா. அதனால குழந்தையா இருக்கிற பொழுது விளையாட்டு மோகம். இளம் பருவத்துல வேற விளையாட்டு, காதல் விளையாட்டெல்லாம் இருக்கு. அது ஒரு மோகம் தான். ஆனா அதுல அவனுக்கு அது சுகமாக இருக்கின்றது. சுகமான சுமைனா அது சுமையாகவும் இருக்கு, இருந்தாலும் அதுல ஒரு சுகம் இருக்கு. அதனால மோக தளிர் நிழல்ங்கிறார். அதுல உலக வாழ்க்கையில மோகங்களுக்குள்ள இந்த மோகத்தினால மயக்கத்தினால அதுக்கு இவன் அடிமையா இருக்கிற பொழுது புத்தி செயல்படாம இருக்க தமசுல இருக்கிறான். அதனால அதுல ஒரு சுகமானது இருக்கின்றது. அதனால காதலோ அல்லது உலக போக சினிமா, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள், இப்போ சொல்ல வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. தர்மமாகவும் இருக்கு, அதர்மமாகவும் இருக்கு. ரெண்டு விதமா எல்லாமே மோகம்தான். தர்மமா இருக்கிறதும் திருமணம் பண்ணி கொண்டு நான் குடும்பம் குழந்தைகளோட புள்ள குட்டியோட இருக்கணும்னு நினைச்சேன், அதுவும் மோகம்தான். அதுக்கு தான் ஜோடி தேடிக்கொண்டு இருக்கிறார். இளம் பருவத்துல எனக்கு வாழ்க்கை துணை, ஒரு நல்ல வாழ்க்கை துணை நான் விரும்புகிற மாதிரி இருக்கணும்னா அதனால ஆணோ பெண்ணோ அதை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் குழந்தைகள் இருக்கு, குழந்தைகளை நல்ல விதமா பார்க்கணும் அப்படி இப்படின்னு அந்த குழந்தைகளால வரக்கூடிய சுகம் ஒரு பக்கம் இருக்கு. அந்த சுகத்துல மயங்கி அதற்கும் அடிமையா இருக்கிறார்கள். ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அடிமையா இருக்கிறார்கள். அப்புறம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கும் குழந்தைகள் பெற்றோர்களுக்கும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சுகத்துக்கு மயங்கி அதில் அடிமையா இருக்கிறார்கள். இதெல்லாம் தர்மமான விஷயம். இப்படி இருக்கிறதுல கூட பரவாயில்ல. அது இல்லாம இதெல்லாம் சரியா இல்லாத பொழுது தர்ம விரோதமா, இதெல்லாம் சரி தர்மமா இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உறவுகள் எல்லாம் நல்லா இருந்தா சட்டவிரோதமா போக மாட்டான். இதுல இருக்கக்கூடிய வரக்கூடிய துன்பங்களை தாங்கி கொள்ள முடியாம அல்லது சரியா இல்லாததுனாலதான் தப்பான பெண்கள்கிட்ட போறது அல்லது மது முதலான போதைகளுக்கு போறது. அதன் மூலமா ஒரு சாந்தியை, தற்காலிகமான மனதை செயல்படாம ஒரு மோகத்துக்கு கொண்டு போய் மயக்கத்துக்கு கொண்டு போய் அதுல ஒரு சுகத்தை அனுபவித்தல் அப்படிங்கிறது இருக்கு. அதனால தளிர் நிழல்னா மோகத்தளிர் நிழல். அதுல என்ன அது கூட ஒரு காலத்துல இருந்தது. நம்ம கலியுகத்துல இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம். வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, கஷ்டத்தை மறக்கிறதுக்காக குடிக்கிறதுங்கிறது ஒரு காலத்துல இருந்தது. அது எல்லா காலத்திலையும் இருந்தது. கடினமா உழைக்கக்கூடியவர்களுக்கு உடல் வலியை மறக்கிறதுக்காக குடிக்கிறது. இல்ல காதல் தோவினா தேவதாசனா என்ன அது கையில பாட்டிலோட இருப்பார். அதனால அந்த சோகத்தை மறக்கிறதுக்காக குடிக்கிறதுன்னா அப்புறம் என்னாச்சு, குடிக்கிறது ஒரு ஃபேஷனா இருக்கு. அவர் வேலை செஞ்சார், 5 நாள் ரிலாக்ஸா இருந்தார், ஒரு நாள் ஜாலிக்காக குடிக்கிறாருன்னா சாயந்தரமான பார்ட்டிக்கு பப்புக்கு போக, அங்கே போக இங்கே போக என்ஜாய் பண்ணுறதுக்காக குடிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி நாகரிகத்தில் வளர்ச்சி அடைந்தோம். இப்போ என்னன்னா படிக்கிறவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. படிக்கிற வயசுலேயே அங்கேயே எல்லா விதமான போதைப் பொருள்களும் கிடைக்குது. அதெல்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறான்னா அதில் இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை? ஒரு காலத்தில் குடிக்கிறதுக்கு ஏதோ சில நியாயமான காரணங்கள் சொல்லிக்கணும். நியாயமான காரணமா அநியாயமானு தெரில, ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. சரி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. உடல் வலியோ இல்லை சோர்வோ மனக்கவலையோ துக்கமோ ஏதோ போறதுக்காக குடிக்கிறதுன்னா, அப்புறம் சந்தோஷத்தை பார்ட்டியை கொண்டாடுறதுக்காக குடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சான். இப்போ எதுக்கு குடிக்கிறதுனே தெரியாம குடிக்கிறான். இவனுக்கு இப்படியும் பிரச்சனை இல்லை, அப்படியும் பிரச்சனை இல்லை, நல்ல விதத்திலையும் இல்லை, கெட்ட விதத்திலையும் இல்லை. ஆனா எல்லாரும் பண்றாங்க, நாமளும் என்னன்னு அனுபவிச்சு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தினால போய் அதுல இருந்து வெளியே வர முடியாது. இதுக்கு ஒரே காரணம் ஆர்வம் தான். சினிமாவில் காமிக்கிறான், அப்படி காமிக்கிறான், எப்படி காமிக்கிறான், அதனால அதை பற்றி விளம்பரங்கள் வருது. நெகட்டிவாக சினிமா நெகட்டிவாக இருந்தாலும் அது ஒரு விளம்பரம் தாங்கிறான். எல்லாம் அரசியல் வந்துடும். அதனால் இப்போ சமீபத்தில் இந்த 2 வருஷத்தில் வந்த சினிமாவெல்லாம் பார்த்தா பெரும்பாலும் போதைய மையமாக வச்சு இருக்கு. இந்த மது தாதான்னா கஞ்சா கடத்துகிற ஆள், கள்ள கடத்தல் பண்ணுற ஆள், அதுவும் போதை விஷயங்களை, போதைப் பொருட்கள் சம்பந்தமான படங்களாகவே 2 வருஷமாக எடுத்திருக்கிறான். அவன் அதனால வரக்கூடிய கேடுகள்னு சொன்னாலும் அது ஒரு விளம்பரம் தான். அது என்ன இருக்குன்னு பார்க்கணுங்கிற ஆர்வமானது அறியாத பருவத்தில்
ஏற்படும். அதனால் அது நெகட்டிவான ஒரு விளம்பரம். ஆனால் அது திட்டமிட்டு பண்ணியிருக்கான் அவனுடைய வியாபாரத்துக்காக. இருக்கட்டும். அதனால் இப்படி என்னன்னு தெரியாமலே ஆர்வக்கோளாறுனாலேயே போய் அப்புறம் அதிலிருந்து வெளியே வர முடியாத இளம் தலைமுறைக்கு வந்துட்டோம். இளம் தலைமுறைங்கிறத விட இன்னும் சிறுவர்களுக்கே வந்துருச்சு. பள்ளி பருவத்திலேயே பள்ளியிலேயே இதெல்லாம் சகஜமாக கிடைக்குதுங்கிற அளவுக்கு சொல்லுகிறார்கள். அதனால் அதில் இருக்கிறான். ஆமா, துவாசு பர்ணா சயுஜா சகாய. ஆமா, நச்சு. மோகி ஒரு பறவை சாட்சியா பார்த்து கொண்டு இருக்கு, அது ஆத்மா. இன்னொரு பறவை அந்த மரத்துல இருக்கக்கூடிய பழங்களை நன்று நன்று என்று விரும்பி தின்னுகின்றது. அதனால அது புண்ணிய பாப்பம்ங்கிறதான். சில பழம் புளிப்பா இருக்கும், சில பழம் இனிப்பா இருக்கும், ரெண்டுமே அது அனுபவித்து கொண்டு இருக்கு. அதனால இது மனதுல அஜ்ஞானத்தினால இயல்பா இருக்கக்கூடிய ஒரு மோகம். ஜீவனுடைய சொரூபமே அப்படித்தான் இருக்கு. பராஞ்சிகாணின்னு சொல்றாரு, புறம் நோக்கி போறதாகவே இந்திரியங்களை படைத்திருக்கிறார். ஆனால் அது தர்மமா ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்து அதுக்கப்புறம் விவேகம் வைராகியம் அதுல இருந்து வெளியே வரணும். ஆனா அப்படி வராம ஜீவன் அதுலயே இருக்கிறான். அதனால அந்த ஜீவனை பற்றிய வர்ணனை தான் அந்த பறவை, இரண்டாவது பறவையை பற்றிய வர்ணனை தான் இங்க சம்சாரத்துல இருக்கக்கூடிய பறவையை பற்றிய வர்ணனை தான். ஆமா, ஆமா, தேகாத்ம புத்தி தான். மோகம்ங்கிறது அதானே, சரீரத்துல மயங்கி சரீர சுகத்துக்கு சரீரத்துல மயங்குறா, சரீரத்தை நான் நினைக்கிறான், சரீர சுகத்தை சத்தியம் நினைக்கிறோம். அதனால அந்த சுகத்திற்கு மயங்கி, அந்த சுகம் ராஜசமா இருக்கு, தாமசமா இருக்கு, சாத்விகமா இருக்கு. மோகத்துல இருக்கிற பொழுது அது தாமச சுகமாக இருக்கின்றது. அதனால இந்த போதை கலாச்சாரம் இதுல எல்லாம் வரக்கூடிய சுகம் எல்லாம் மோகம் தான். அதுல தாமசத்தினால இருக்கு. ராஜசம் கடுமையா உழைக்கிறார், தர்ம காரியங்களை பண்றார், புண்ணியத்தை பண்றார், அதனால ஒரு சுகம் வருது, அதை அனுபவிக்கிறார், அது ராஜசம். அப்புறம் ஆன்மீக சாதனைகளால கர்மயோகமா செய்து அதனால வரக்கூடிய சுகம் இருக்கு. ஆன்மீக சாதனைகளால, அதாவது கர்ம பலனை விரும்பாம செய்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சுகம் தான் சாத்விக சுகம். அப்படிதான் அங்க வர்ணனை வருது. அந்த சாத்விக சுகம் அது மேலானது. ஆனா அந்த மேலான சுகத்துக்கு வர முடியாம இந்த கர்மமாகிய சேற்றுல அழுந்தி மோகத்திலேயே இருந்து, அதனால மோகமாகிய தளிர் நிழல் துயிலும் ஜீவனாம் எருது. அதனால ஜீவனாகிய எருது, ஜீவனாகிய எரும மாடு எருது இப்படி சம்சாரமாகிய சூழலில் இருக்கின்றது, துன்பத்தில் இருக்கின்றது. அதனால என்னெல்லாம் துன்பம் சொல்றாரு? ஆசை, பிணி, போகம், போக விஷயங்கள், இச்சை, அப்புறம் பலவிதமான கர்மாக்கள், அப்புறம் மோகம், இதுக்குள்ளெல்லாம் ஜீவன் இருக்கிறார். அதனால துன்பத்தை அனுபவிக்கிறான். இன்னும் நான் துன்பத்துல இருக்கேங்கிறத புரிந்து கொள்ள கூட சக்தியற்றவனாக ஆகிவிட்டான். எருவு மாடுக்கு அது தெரியறதில்லை, அது பாட்டுக்கு அதுலேயே ஒரு சுகத்தை பார்த்து அனுபவித்து கொண்டு இருக்கு. அதுவே சுகம் நினைக்குது. ஆனா அதற்கு மேலான சுகம் அல்ல, துக்கம்ங்கிறது புரியணும். ஒரு அதற்கு மேலான உயர்ந்த சுகங்கள் இருக்குங்கிறது தெரியணும். ஆனா அது தெரிந்து கொள்றது கூட அதுக்கு புத்தி இல்லாததாக, மந்தத்தன்மை உடையதாக இருக்கின்றது. அதான் இந்த பக்கம் அந்த ரோட்ல வரப்போது போட்டிருக்கேன், எருமை பால் டீ கிடைக்கும்னா. அதனால பாலத்து பக்கத்துல ஒரு கடை வெளியே போர்டே போட்டிருக்கேன். அப்படி வழக்கமாக அது என்ன பால்னு தெரியாத பாலில் தான் டீ போட்டு கொடுத்து இருக்கான். பாக்கெட் பால் வருது. பாக்கெட் பாலை எருமை பாலா பசுப்பாலை எவனுக்கு தெரியும்? நம்ம நேராக வாங்கினா தெரியும். பாக்கெட் பாலை என்ன பால்னே தெரியாத ஒரு பால், அதில் இவருக்கு ஸ்பெஷலாகவே போர்டு போட்டிருக்கான், எருமை பால் டீ கிடைக்கும் அப்படின்னு. எருமை பால் டீ சாப்பிட்டா எப்படி இருப்பான்? எருமை மாதிரியே தான் இருப்பான் சொல்கிறேன். ஜீவனாம் எருது. அதுக்கப்புறம் என்ன வர்ணனை அடுத்த பாட்டிலையும் போகுது. அடுத்த பாடல் 3. மேவுரு துன்பப் பெருஞ்சுமை சுமந்து மீட்சி போக்கு இவை உடல் புண்ணாய் ஈவரு பிறவி குழியில் வீழ் ஜீவ எருதினை இக்குழி நின்றும் ஓவலில் முயல்வால் எடுப்பதே வழியாம்
உயர்ந்த ஞானிகள் உறவு உளதேல் நாவிகர் நாவாய் தருவபோல் ஊக நல்குவர் பவக்கடல் கடக்க மேவுரு துன்பப் பெருஞ்சுமை சுமந்து மீட்சி போக்கு இவை உடல் புண்ணாய் ஈவரு பிறவி குழியில் வீழ் ஜீவ எருதினை இக்குழி நின்றும் ஓவலில் முயல்வால் எடுப்பதே வழியாம் உயர்ந்த ஞானிகள் உறவு உளதேல் நாவிகர் நாவாய் தருவபோல் ஊக நல்குவர் பவக்கடல் கடக்க மேவுரு துன்பப் பெருஞ்சுமை சுமந்து. மேவுருனா தன்மேல் மேவி நிற்கின்ற, தன்னை அடைந்திருக்கின்ற துன்பமாகிய பெரும் சுமையை சுமந்து கொண்டு மீட்சி போக்கு இவை உடற்புண்ணாய். மீட்சி போக்குனா போதல் வருதல், பிறப்பு இறப்பு இதற்குள்ள வந்து வந்து போய்கொண்டு இங்கே அலைந்து கொண்டே இருக்க மாடு. அந்த மாதிரி போகிறது வர்றதுன்னு பலவிதமான உடல்களை எடுத்தல், அதான் மீட்சி போக்கு. போக்கு வரவு என்பது அர்த்தம். போதல் வருதல் முதலியவற்றாலே அப்படி அலைந்து அலைந்து அதனாலேயே உடம்பு நொந்து உடற்புண்ணாய், உடம்பு புண்ணாகி ஈவரு பிறவி குழியில் வீழ் ஜீவ எருத்தினை. எருத்தினைங்கிறது எருதினை. பிறவியாகிய குழியில் வீழ்ந்திருக்கின்ற ஜீவ எருது. பிறவியாகிய பெருங்குழி, பிறவி பெருங்கடல்னா பெருங்குழி. அது எப்படின்னா கரையேற முடியாத பெருங்குழியாக இருக்கின்றதா ஈவரு பிறவின. ஏற முடியாத, கரை காண முடியாத, கரை கடக்க முடியாத, கரையை அடைய முடியாத பிறவியாகிய பெருங்குழியில் வீழ்ந்திருக்கின்ற ஜீவ எருதினை, ஜீவனாகிய எருதினை இக்குழி நின்றும் ஓவலில் முயல்வால் எடுப்பதே வழியாம். இந்த குழியிலிருந்து, இந்த பிறவியாகிய பெருங்கடலிலிருந்து, பெரும் பள்ளத்திலிருந்து ஓவலில் முயல்வால் விடாத முயற்சியால், முயல்வால்னா முயற்சி, ஓவல் இல்னா இடைவிடாத அப்படின்னு அர்த்தம், அயராத தொடர்ந்த முயற்சியினால் இந்த குழி நின்றும், இக்குழி நின்றும், இந்த குழியிலிருந்து ஓவலில் முயல்வால் எடுப்பதே, வெளியேற்றுவதே, வெளிக்கொணர்வதே வலியாம், வல்லமையாம். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதனால் எப்படியோ இந்த ஜீவன் இந்த பிறவி குழியில் விழுந்து விட்டான். இதிலேயே சுழன்று சுற்றி சுற்றி அடி வாங்கி கொண்டு இருக்கிறதுக்கு இதிலிருந்து துன்பம்லாம் வேண்டாம்னா இந்த குழியிலிருந்து வெளியே வர வேண்டும். இது ஏற முடியாததுனாக்கா முடியவே முடியாததுன்னு இல்லை, முடியும், கடினமானதுன்னு அர்த்தம். அதனால் கடக்கவே முடியாதுன்னா, முடியவே முடியாதுன்னா அதுக்கு முயற்சி பண்ணுறது வீணானது. முடியும், ஆனால் ரொம்ப அரிது அப்படிங்கிறதுனால முடியாதுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்போ எப்படி வெளியேறுதல், எப்படி கடக்க முடியுங்கிற உபாயத்தையும் சொல்லுகின்றார். இந்த பிறவி பெருங்கடலை கடப்பது எப்படி, அரிதான பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியாத, ஏற முடியாத பிறவியாகிய பெருங்கடலை கடந்து போவதற்கான உபாயம் என்னென்ன, கடை ஏற்றுவதே வல்லமையாம்னா அதுதான் வலிமை, அதுதான் செய்ய வேண்டியது, அதுதான் சாமர்த்தியம். அவ்வளோ கடினமான காரியத்தை செய்யறது தான் சாமர்த்தியம், வல்லமை, வலிமை. அது எதனால் நடக்கும்? உயர்ந்த ஞானிகள் உறவு உளதேல். உயர்ந்த ஞானிகள், உயர்ந்த தத்துவ விஷயங்களை, ஆத்ம தத்துவத்தை அறிந்த ஞானிகள், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னா நல்ல ஸ்ரோத்ரியராக பிரம்மனிஷ்டராக இருக்கக்கூடிய மகான்கள், மகான்களுடைய உறவு, அவர்களுடைய சத்சங்கமானது, அவர்களுடைய அன்பானது, கருணையானது இருக்குமே ஆனால், உளதேல்னா இருந்தால், சத்சங்கமானது இருந்தால், ஞானிகளுடைய குருமார்களுடைய வழிகாட்டுதல் இருந்தால், அவர்களுடைய உறவானது இருந்தால், நாவிகர் நாவாய் தருவது போல பவக்கடல் கடக்க ஊகம் நல்குவர். அதனால ஒரு கடல்ல விழுந்து தத்தளித்து கொண்டிருக்கிறவனை கரை ஏற்றுவதற்கு என்னன்னா அந்த பக்கத்துல ஏற்கனவே இன்னொரு நாவாயில
கடல்ல மூழ்காம மிதந்து கொண்டு வருபவர்கள் இவனுக்கு ஒரு நாவாய், இவனுக்கு ஒரு படகை கொடுத்து அதுல ஏறிக்கொள், இதுல கடலை கடக்க முடியும் அப்படின்னு வழிகாட்டுகிறார்கள். நம்மளா நீச்சல் அடிச்சு போறது கஷ்டம். ஒரு குரு உதவி இருந்தா நம்மளால எளிதே கடக்க முடியும். ஒரு படகு கிடைச்சா, ஒரு மரக்கட்டை கிடைச்சா கூட போதும், கரையேறி விடலாம், மூழ்கி போகாம அதிலிருந்து வெளியேறி விடலாம். இப்ப அதுக்கு சத்சங்கம் தேவை. அதனால நாவாய் தருவது போல இவர்கள் என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த அறிஞர்கள் என்ன கொடுப்பார்கள்? ஊகம் நல்குவர். ஊகம்ங்கிறது யூகம், யூகம்ங்கிறது தர்க்கம் முதலான இந்த தத்துவ விஷயத்தை பற்றிய அறிவு, பகுத்தறிவை, ஆத்ம ஞானத்தை கொடுப்பார்கள். ஊகம்ங்கிறது யூகம், யூகம்ங்கிறது விவேகம் அப்படின்னு அர்த்தம். யூகம்னாலே விவேகம். ஆத்மா அனாத்ம விவேகம்ங்கிற ஞானமாகிய படகு. ஞானமாகிய படகை கொடுத்து அறிஞர்கள் நம்மை கரையேற்றுவார்கள். அதனால் உபாயம் இருக்கு, உபாயம் இல்லாமல்ல. இந்த எருது, ஜீவ எருதானது பிறவி பெருங்குழியில் விழுந்திருக்கிறது. அதை வெளியே கொண்டு வர்றது என்பது பெரும் முயற்சியினால் நடக்கக்கூடியது. சிறந்த ஞானிகளுடைய உறவு இருந்தா ஒருவன் தத்துவ ஞானத்தினால, ஆத்மா அனாத்ம விவேகத்தினால பவக்கடலை கடக்க முடியும். பவக்கடல் கடக்க ஊக நல்குவர். பிறவியாகிய பெருங்கடலை கடக்க நல்ல யூகங்களை, நல்ல விவேகத்தை, நல்ல ஞானத்தை அவர்கள் கொடுப்பார்கள். எது மாதிரி? நாவிக்கர் நாவாய் தருவ போல். நாவிக்கர்னா படகை ஓட்டக்கூடியவர்கள், படகை இயக்கக்கூடியவர்கள். நேவிங்கிறது அதுலேருந்து வந்தது தான். இந்த வார்த்தை நேவி அப்படிங்கிறது அதானே, இந்த ஆங்கில வார்த்தை இந்த இங்கேருந்து வந்தது தான். நாவிக்கர், நாவாய். நாவாய்னா படகு, அதை ஓட்டுகிறவனுக்கு நாவிக்கர்னு பேர். நேவிகேஷன், அதெல்லாம் அதிலிருந்து வந்த வார்த்தை தான். நேவி, நேவிகேஷன். ஊக நல்வர், நல்ல ஆத்ம ஞானத்தை, யுக்தியோடு கூடிய உபதேசத்தை தருவார்கள். அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு அந்த ஞானிகளுடைய மகிமையை சொல்றார். அதனால ஞானிகளால, அறிஞர்களுடைய அல்லது குருவோடைய உதவியினால இப்படி சம்சார சேற்றில் இருக்கக்கூடிய, சம்சாரமாகிய பிறவி கடல்ல பெருங்குழியில் இருக்கக்கூடிய ஜீவன் கரையேற முடியும். அப்போ அந்த ஞானிகள், அறிஞர்கள், சாதுக்களுடைய மகிமை என்ன, பெருமை என்ன, அது அடுத்த பாடல்ல சொல்லப்படுகின்றது. 4வது பாடல். எவ்விடத்து இல்லை நல்ல ஞானிகளாம், ஈர்ங்கனி மலர் குளிர் சோலை, அவ்விடம் காணல் மேடதாம் ஆங்கே, அமர்பவர் அறிவிலாரன்றோ, கவ்விய செல்வம் நட்பு நூல் சுற்றம், கரும மாதிகளெல்லாம் உதவா, செவ்விய மனமே உதவுரல், வேண்டும் ஜீவனை செல்கதி ஏற்ற, எவ்விடத்து இல்லை நல்ல ஞானிகளாம், ஈர்ங்கனி மலர் குளிர் சோலை, அவ்விடம் காணல் மேடதாம் ஆங்கே, அமர்பவர் அறிவிலாரன்றோ, கவ்விய செல்வம் நட்பு நூல் சுற்றம், கரும மாதிகளெல்லாம் உதவா, செவ்விய மனமே உதவுரல் வேண்டும், ஜீவனை செல்கதி ஏற்ற. இதனுடைய விளக்கத்தை நாளை பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.